ஹாய் வியூவர்ஸ், வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். வாழைப்பூல மேலே மடல் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்கும், பூ இருக்கும். அந்த பூவை தனியாக பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பூவை நம்ம என்ன செய்ய போகிறோம், க்ளீன் பண்ண போகிறோம். அந்த பூவில் ஒரு நரம்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு பூவிலேருந்தும் தனியாக பிச்சு அதை எடுக்கணும். அது பிச்சு எடுத்தால் தான் நமக்கு அந்த வாழைப்பூவை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், வாழைப்பூவை எல்லாத்தையும் நம்ம இப்படி க்ளீன் பண்ணிக்குவோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் உப்பை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இந்த உப்பு தண்ணிக்குள்ளே இந்த வாழைப்பூவை குட்டி குட்டி பீசஸாக என்ன செய்ய போகிறோம், கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உள்ளே போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, ஒரு கஞ்சி அடுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா காயட்டும். எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் அண்டு பெருஞ்சீரக தூள் ஆட் பண்ணி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இந்த வாழைப்பூவை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட், டேஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கிறோம், சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அது தண்ணி நல்லா வற்றட்டும். தண்ணி நம்ம நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, தேங்காய் பூவை ஆட் பண்ணுறோம். தேங்காய் பூவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. டேஸ்டியான வாழைப்பூ கூட்டு ரெடி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.